கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வசனத்தை அனுப்பித்தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் முற்றிலுமாய் அகன்று போவதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவாராக. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்து அதை புரிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்து நிறைவேற்றி அதை சுதந்திரித்து கொள்ளும்படி தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இப்போதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை காணும்படி நிற்கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிட வேண்டும். நாங்கள் தியானிக்கப் போகிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, இந்த வாக்குத்தத்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற, அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்திருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனக்கங்களை திறந்து இந்த வசனங்களை வெளிப்படுத்தும். அடிமையை நீர் பலப்படுத்தும். ஆவியானுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். இந்த செய்தி யார் யார் காதுகள் எல்லாம் தொனிக்கிறதோ, யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவள் அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாசிக்கலாம். Psalms 103:17 and 18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தருடைய கிருபை அது அநாதியாய் தேவன் கொடுக்கிறவர். தலைமுறைக்கும் கர்த்தருடைய கிருபை எத்தனை பேருக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? சிலருக்கு ஆண்டவர் ஒரு தலைமுறை மட்டும் கிருபையை கொடுப்பார். தாவீது ஆண்டவர் சொன்னார், சவுலை விட்டு விலக்கினது போல என்னுடைய கிருபையை நான் அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக்க மாட்டேன். எவனை விட்டு? சாலமோனை விட்டு விலக்க மாட்டேன்னு சொன்னார். சாலமோன் என்ற அடுத்த தலைமுறை. ஆகவே தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபையை தேவன் விலக்கவே இல்லை. அது தலைமுறையாக அந்த கிருபையை கர்த்தர் அந்த தாவீதுக்கு, அவனுடைய சந்ததிக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போனார்களே, அவர்கள் உலகத்திலேயே மிக மோசமான விளைவுகளை சந்தித்தார்களே. அவர்கள் எவ்வளவோ பேரை ஜெர்மனியிலே ஹிட்லர் என்ன செய்தான், கொன்று குவித்த அந்த வதை முகாம்களிலே அவர்கள் டிடென்ஷன் சென்டரில் அடைக்கப்பட்டு அவங்க எல்லாரும் வெளியே வரவே இல்லை. அவன் பயங்கரமான பொய்யன். அவங்களுக்கெல்லாம் வேற இடத்த கொடுக்க போறேன், அவங்க நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி ட்ரெயினில் ஒரு நல்ல ட்ரெயின் எல்லாம் ஏற்படுத்திருக்கேன்னு சொன்னான். நம்பி ஏறினாங்க. போய் சரி பரவாயில்ல, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படி போனாங்க. அவங்க கொண்டு போகப்பட்டது எல்லாமே கூட்ஸ் ட்ரெயினில் வந்து எந்த காற்றோட்டம் இல்லாமல் அந்த இடத்த அடைச்சி அவங்கள கொண்டு போய் டிடென்ஷன் சென்டரில் கொண்டு போய் கடைசியில் அவர்கள் எல்லாருமே உள்ளால பயங்கரமான இந்த கேஸ் விஷவாயுகளை அங்கே உள்ளால் அனுப்பி கொல்லப்பட்டார்கள். அப்படியே அதற்கென்று ஏற்படுத்தப்பட்டவைகள் நிறைய பேர் அங்கேயே கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். அந்த விதமாக யூதர்கள் எல்லாருமே வதைக்கப்பட்டார்களே, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே சிதறடிக்கப்பட்டு போனார்களே, அவ்வப்போது அவர்களெல்லாம் கைவிடப்பட்டார்களே, அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள், அதற்கு என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இங்கே என்னிடத்தை கேட்கலாம்.
ஆண்டவர் சொல்றாரு எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவன் தம்முடைய கிருபையை நித்தியமாய் விலக்கவில்லை, நிரந்தரமாய் கர்த்தர் தாவீதுடைய சந்ததியை விட்டு விலக்கவில்லை என்பதைத்தான் அந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. இமைப்பொழுது ஆண்டவர் சில சமயத்திலே நம்மை கைவிடுவது என்பது ஒன்று. ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்கி விட்டார் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு தலைமுறை கொடுத்த கிருபை அடுத்த தலைமுறையில் எடுத்து விடுகிறார். சிலருக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்ததை கொஞ்ச காலம் கொடுத்து பின்பு அதை அவர் பறித்து விடுகிறதை பார்க்கிறோம். வாலிபத்திலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்திய வயதில் வரும்பொழுது கிருபை இழந்த மக்களாக காணப்படக்கூடாது. வாலிபத்திலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சிறு வயதிலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், தேவனுடைய கிருபையை பெற்றவங்களாக இருக்கலாம். வயோதிப காலத்திலே தேவனுடைய கிருபை என்ன செய்து விடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. வயோதிப காலத்திலே ஒருவேளை நம்ம பலவீனத்தோடு கூட இருக்கலாம், கைகள் தளர்ந்து போயிருக்கலாம், கால்கள் தளர்ந்து போயிருக்கலாம், நடக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். யாருக்கு எப்படிப்பட்ட நிலைமை வரும் ஒன்றுமே தெரியாது. டாக்டர் ஜான் சாலமன் என்கிற சுவிசேஷகர் தெரிந்திருக்கோம். அவருடைய மகன் 1.5 வருஷத்துக்கு முன்னால திடீரென்று இறந்து போனார். ஒரு மகன் ஒரு மகளும் இருந்தாங்க. மகன் திடீரென்று ராத்திரி நல்லா திறந்தார், காலில் பார்த்தா அவர் உயிரற்ற பிணமாக இருந்தார். வாலிபன், சிறு குழந்தை, கல்யாணமாகி ஒரு சின்ன மனைவி இருக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கு. மகன் மடித்து ஒரு சில மாதங்களுக்குள்ளாலே இவருக்கு சரீரத்தில் வியாதி ஏற்பட்டது. என்ன என்று பார்க்கும் பொழுது கேன்சர். அந்த நிலைமையிலையும் கடைசி வரையிலையும் ஜபங்களுக்கு போய் பங்கு பெற்றிருக்கிறார். சில ஊழியங்களுக்கும் போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அந்த மனைவி இந்த 2 சாவையும் தாங்கி கொண்டு அவங்க தைரியமா, நான் கர்த்தருக்காக நான் இன்னும் எழும்பி பிரகாசிப்பேன்ட்டு தைரியமா நிற்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இதுக்கு பெயர் தான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். யோபுவை தேவன் கைவிட்டார் என்று நண்பர்கள் நினைத்தார்கள். கைவிடப்பட்டது போல சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். கைவிடப்பட்டது போல சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? அதாவது நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது உடனே என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அவன் பாவம் செஞ்சிருப்பான், அதுதான் காரணம். யாராவது ஒருத்தர் தோல்வியில போகும் பொழுது, பலவீனப்பட்டு போகும் பொழுது, வேலை இழந்து போகும் பொழுது, தரித்திரப்பட்டு போகும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெருமை வந்துடும். பரவாயில்ல, அவன் கெட்டு போனான், அவனுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, சும்மாவா இருக்கும். அப்படிலாம் கடவுள் சும்மாலாம் பண்ண மாட்டாரு. ஏதோ இவங்கிட்ட சரியில்லை, ரகசியமா பாவம் இருந்திருக்கும் இப்படின்னுலாம் நம்ம நிறைய பேர் சுற்றி பேசிக்கிடுவோம். இதனால தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அநேகர் கூடுமானவரையிலும் தங்கள் வாழ்க்கையில் வர்ற வீழ்ச்சியை வெளியே சொல்லவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் வர ஒரு வியாதியாக இருந்தால் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க, ஜபத்து கூட சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சா மற்றவங்க அற்பமாக நினைப்பாங்க. மற்றவர்கள் விலை கொடுத்து யோபுனுடைய நண்பர்கள் நினைத்தது போல தவறாக நினைப்பாங்க. நீர் அக்கிரமம் செய்திருப்பீர் என்று அவனை பற்றி பேசினது போல நம்மை பற்றியும் ஜனங்கள் பேசி விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அநேகர் என்ன செய்கிறோம் என்றால், வெளியில் அது எதையுமே சொல்ல மாட்டோம், காட்டிக்கிறதே இல்லை. வேலையில் என்னெல்லாம் காட்ட மாட்டோம், பொருளாதார பிரச்சனைன்னு சொன்னால் காட்டவே மாட்டோம். நமக்குள்ளே படுற கஷ்டம் நமக்குள்ளே வச்சுக்குவோம். தப்பு கிடையாது, அது தவறு இல்லை. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் இமைப்பொழுது உங்களை கைவிட்டார், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொள்வார். அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள யார் நீங்க இருந்தீங்கன்னாலும், யோபுவை போல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யார் அகப்பட்டிருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வேன். யோபுவுக்கு அந்த வார்த்தை பொருந்தும். ஆனா அதே போல இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அது பொருந்தும். இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னால், யோபுவை குறித்து சொன்னது போல சாட்சி, உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான மனுஷன் என்று யோபுவை பற்றி ஆண்டவர்
சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு உட்படுத்தவில்லை. சோதனையினாலே இவன் கைவிடப்பட்டான். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கைவிடப்பட்டதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அவர்களுடைய அக்கிரமத்து நிமித்தமாய் கைவிடப்பட்டார்கள். அவருடைய பாவத்து நிமித்தமாய் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். அருமையானவர்களே, பாவத்து நிமித்தமாய் கைவிடப்பட்டாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்கிற சில தவறுகள் நிமித்தமாக தேவன் சில சமயத்திலே நம்மை கைவிட்டு விடக்கூடும். எப்பொழுது கைவிடுவார்? நாம் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் நம்மை கைவிடுவார். நாம் கைவிடப்படும் பொழுது ஆண்டவர் அண்டையிலே திரும்பி வருவோம் என்றால், ஆண்டவரை நோக்கி திரும்பி நாம் அவரை பார்ப்போம் என்று சொன்னால், மனம் திரும்புவோம் என்று சொன்னால், கர்த்தர் என்ன செய்வார்? அக்கிரமங்கள் எல்லாவற்றை மன்னித்து நம்முடைய நோய்கள் எல்லாவற்றை குணமாக்கி நம்முடைய பிராணனை மறுபடியும் அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்முடைய வயதை வாழ வயது போல திரும்ப மாற்றி தருவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இழந்து போன காலங்களை, இழந்து போன காரியங்களை தேவன் திரும்ப நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் சமுதாயத்தில் யாரெல்லாம் இகழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் நம்ம மோசமா பேசினாங்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை மறுபடியும் பல மடங்கு ஆசீர்வதித்து நம்ம உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கேட்ப, ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் பற்றி கொள்ளும்படியாய் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கணும். சூழ்நிலை என்ன செய்ய வேணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேணும்? 103ஆம் சங்கீதத்திலே 1-2 வசனங்களிலே தாவீது என்ன அவன் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறது? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்துகிறான். அதே போல 34ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு சங்கீதத்திலே சவுல் மூலமாய் அவன் துரத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே, என் சத்துருக்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் சந்திப்பீராக என்று சொல்லி சத்துருக்களுக்காக அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அவன் துதிக்கிறத பார்க்கிறோம். 2 காரியங்கள், ஒன்னு துதிக்கணும், இன்னொன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. 3 என்ன தெரியுமா? கம்பீரமாய் பாட வேண்டும். முடியுமா? 3 காரியம் செய்யணும். ஒன்று என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்கணும். இன்னொன்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னொன்று என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனை சந்தோஷமாய் பாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 54ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை என்ன சொல்லி இருக்கிறது? வாசித்து பாருங்கள். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு. கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி, கம்பீரமாய் நீ பாடி ஆனந்த சத்தமிடு, ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பற்றலுடைய பிள்ளைகளை பார். என்ன செய்யணும்? பிள்ளை பெறாதவள், பிள்ளை இல்லை, மலடி. ஆலயத்தில் வரும் பொழுது நம்ம குழந்தை இல்லை, திருமணமாகவில்லை, வேலை கிடைக்கல, இல்லை என்கிற நிலைமையில வரும் பொழுது கம்பீரமா எத்தனை பேருக்கு பாட்டு வரும்? வரவே வராது. சில ஆட்கள் எல்லாம் இருந்தாலுமே நம்ம பாடுறது இல்லை. எத்தனை பேர் வாயை திறந்து பாடுறோம்? நம்ம பாடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வெக்கம் இல்லை. இந்திய திருச்சபையில இன்றைக்கு மக்கள் பாடுகிறவர்கள் எல்லாரும் வாயை திறந்து பாட்டுக்களை பாடுவார்கள். அங்க போறவங்க யாரும் பாட்டு பாடாம இருக்க மாட்டாங்க, வாயை திறந்து பாடுவாங்க. அங்கே மேலே இருக்கிறதான ஆயர் முதற்கொண்டு கீழே இருக்கிற காங்கிரிகேஷன் எல்லாமே வாயை திறந்து பாட்டு பாடுவாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே சபையில இப்போ ஸ்தோத்திரத்தை விடுவோம், பாட்டு பாடுறதையே இப்ப வெக்கமா நினைக்கிற நிலையில வந்துட்டோம். பாட்டு பாடினா அதுக்கு நம்ம பிரஸ்டேஜ், ஒரு இஷ்யூ மாதிரி நேகர் நம்ம பார்க்குறோம். நேகர் ஆராதனை பாட்டு எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இவன் கையை கட்டி அப்படியே அவங்க வாய் திறக்காம அப்படியே நிக்கிற நிலையிலேயே பார்க்கிறோம். அது ஆண்டவர் மத்தியில பெரிய குறைபாடா இருக்குமா இல்லைங்கிறத கர்த்தர் தான் தீர்மானிப்பார். ஆமென் அல்லேலூயா. அது உங்களுடைய உள்ளத்தை பொறுத்தது, கர்த்தரை பொறுத்தது. ஆமென் அல்லேலூயா. சிலர் வாயை திறந்து பாடி உள்ளத்துல பாடாம இருக்கலாம், சிலர் வாயை திறந்து பாடாம உள்ளத்துல பாடுறவங்களாக இருக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆனா உள்ளத்துல இருந்தும் பாடணும், வாயை திறந்தும் பாடுனா அதனால கர்த்தருடைய கிருபை பெரிதாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை, அப்படிப்பட்டதான
சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இவ்விதமாய் தேவனை துதித்து பாடுகிற, கம்பீரமாய் பாடுகிற, துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுவார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, துதிக்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபை பெருகும். எவ்வளவு தேவனை துதிக்கிறோமோ அப்போ அவ்வளவு பெருகும். எப்ப துதிக்கிறவங்களுக்கு பெருகும்? எப்ப துதிக்க வேண்டும்? இவைகளுக்காக எல்லாம் துதிக்கணும். அதாவது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். யோபுவை போல கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னான் பாருங்க. அந்த யோபுக்கு அந்த துன்பங்களை தாங்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கஷ்டங்கள் இந்த உலகத்துல உண்டு. மரணம் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், வியாதிகள் வரலாம், இழப்புகள் வரலாம். அநேக சமயத்துல நமக்கு ஏற்படுகிறதான காரியங்கள் நம்மை கலங்க பண்ணோம், நம்மை பயங்கரமாக ஆண்டவரை விட்டு விலகி போக செய்ய கூடும். நம்ம துன்பம் வரும் பொழுது ரெண்டு விதமாக நம்முடைய நிலை இருக்கும். ஒன்றில் நாம் கர்த்தர் அண்டையிலே நெருங்கி சேருவோம், இல்லைன்னா கர்த்தரை விட்டு தூரமாய் போவோம். யோபுடைய குடும்பத்துல யோபு ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டான். ஆனால் யோபுடைய மனைவியோ தேவனுடைய கிருபையை விட்டு விலகினாள். அவள் சொன்னாள், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள் என்றால், முதல்ல அவ தேவனை தூஷிச்சிட்டு வந்துதான் இவட்ட சொல்றான். அதை செய்யாம வந்திருக்கவே மாட்டான். அவ சொன்னதை அவ வாழ்க்கையில அனுபவத்தோட தான் வந்து சொல்றான். தேவன் நமக்கு பாடுகளை அனுப்பும் பொழுது, நஷ்டங்கள் கஷ்டங்கள் வருகிற சமயத்துல தேவனை துதிப்போம் என்றால், மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் ரெண்டு காரியங்கள் நடக்கும். ஒன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் அற்புதமாய் சில காரியங்கள் எங்க இடத்துல செய்வார். தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லாரும் தேவனை துதித்த பொழுது, எழும்பி நின்று மகா சத்தமாய் துதித்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிராளிகள் என்ன செய்தார்கள்? வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று, வெற்றி உண்டாயிற்று. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிறதான சமயத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, பிரதிகூலமான சூழ்நிலையின் மத்தியிலேயும் அவன் கர்த்தரை என்ன செய்தான்? அவன் துதித்து பாடினான். பவுலும் சீலாவும் துதித்து பாடினபடினாலே கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்து, கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று சொல்லி இருக்கிறது. இதுவரையிலும் அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பதற்காக அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? அடைக்கப்பட்ட கற்பமானாலும் சரி, அடைக்கப்பட்ட வழிகள் எந்த வழிகளாக இருந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட எந்த இழந்து போன வாய்ப்புகளா இருந்தாலும் சரி, மறுபடியும் கர்த்தர் திரும்ப அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு திறந்து தருவேன் என்று சொல்கிறார். ஒருவனும் அந்த வாசலை திருப்பி பூட்டவே முடியாது. உனக்கு சிறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரை நாம் துதிப்பதன் மூலமாய் பெற்றுக் கொள்ளுகிற அற்புதங்கள் நிறைய உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது எரிகோவை கடந்து தான் வர வேண்டும் கானான் தேசத்திற்கு செல்வதற்கு. எரிகோ ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. எரிகோவுக்குள்ளே வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. கோட்டை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிறது. கோட்டையை அவர்கள் அந்த வாசலை அடைத்து விட்டார்கள். சுற்றி நடந்தார்கள். கடைசி நாளிலே தேவனை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். 6 நாட்கள் என்ன செய்தார்கள்? சுற்றி நடந்தார்கள். என்ன நினைக்க தோன்றுகிறது? 6 நாளும் ஆண்டவர் சும்மா எக்ஸசைஸ் பண்ண சொன்னாரா? 6 நாளும் சும்மாவே அப்படியே நடந்து நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்ல இந்த 6 நாட்கள் நடந்து 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 அந்த அதிர்ச்சியில அது விழட்டும் அப்படிங்கிறதுக்காக நடக்க சொன்னாரா? இப்படிலாம் நிறைய கதை சொல்லுவாங்க. அதல்ல. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 6 நாட்களும் நடக்கும் பொழுது என்ன செய்திருப்பார்கள்? 6 நாட்கள் தங்கள் மனதிலேயே சொல்லி சொல்லி ஜெபித்தார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எரிகோ கோட்டைக்கு எதிராக அவர்கள் ஜெபம் செய்தார்கள். இருதயத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க.
இருதயத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். இருதயத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், நடந்து நடந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை ஒண்ணுமே முடியவில்லை சூழ்நிலையில சில சமயத்துல உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது, படுத்துக்கிட்டே கூட நீங்க ஜெபிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம் 6 நாட்கள், துதி 7வது நாள். 7வது நாள் அவங்க துதித்ததான சமயத்துல ஆர்ப்பரித்து தேவனை மயப்படும். ஆர்ப்பரித்து என்று சொன்னால் என்ன செய்து இருப்பார்கள்? தேவனை துதிக்கிறதிலே ஆர்ப்பரித்தார்கள். கம்பீர சத்தமாய் தேவனை ஆர்ப்பரித்து அவர்கள் துதித்த பொழுது அந்த எரிகோ கோட்டை முற்றிலுமாய் அது என்ன செய்தது? தகர்க்கப்பட்டது. எரிகோ கோட்டை உடைந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்குள்ளே பிரவேசித்தார்கள். அந்த எரிகோவை பிடித்தார்கள். அதை கடந்து கானான் தேசத்தையும் சுதந்திரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் சுதந்திரிப்பதற்கு தடையாக பிசாசு போட்டிருக்கிற எப்படிப்பட்ட சுவர்களாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் ஜெபத்தினால் முடியாதவைகளை கர்த்தர் துதியினாலே முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபித்து முடியாதவை துதியினாலே முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. விசுவாசிக்கிற கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய் ஒரு துதியின் ஆவி எனக்கு தருவீராக. துதியின் ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்ல கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வார்? துதிக்கும்படியான அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஆகவே தேவன் இப்படி அற்புதமான காரியங்களை அவர் செய்வார் துதிக்கும் பொழுது. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் துதிக்கிறதான சமயத்துல அங்க எரிகோ கோட்டையும் முன்னால இல்லை, வேற ஆண்டவர் செய்வதற்கு அங்கே எதிராளிகளும் முன்னால இல்லை, வெட்டி வீழ்த்துவதற்கு, முறியடிக்கப்படுவதற்கு. அங்கே அவனுக்கு இருந்த பிரச்சனை, சவால் என்னன்னா அவனுடைய உள்ளத்தில் இருந்த கவலை. பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனாங்களே, அந்த கவலை ஆறாத துயரம். அந்த ஆறா துயரத்திலையும் கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? யார் யார் இருக்கீங்கன்னு தெரியாது. உங்க வாழ்க்கையில யார் யாரெல்லாம் இழந்து போனவங்களாக இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஒருவேளை வயதான 80 வயது 90 வயதுல கூட சிலர் இழந்து போனோம்னா அதனால துக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா சிலர் கொஞ்சம் முன்ன சொன்ன பாருங்க, ஜான் சாலமோன் அவருடைய மனைவியுடைய ஸ்தானத்துல நான் யோசித்து பார்த்தேன். 1.5 வருஷத்துக்கு முன்னால வாலிப வயதுல ஒரே மகன் இறந்து போகிறான். 6 மாசத்துக்குள்ளால கணவன் 68 வயசு தான் அவருக்கு வியாதி என்று கேள்விப்படுறாங்க. 11 மாதம் போராடுறாங்க. 2 வருஷம் எனக்கு கூட்டி கொடுங்க ஆண்டவரே என் கணவன் கேட்ட பிறகு கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கல, எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி புலம்புகிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே கடந்து போக வேண்டியது வரும் என்றால் எத்தனை பேர் நிலை நிற்பீர்கள்? எத்தனை பேர் நிலை நிற்பீர்கள்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்து எனக்கு வராது அப்படி என்று நாம் பெருமை பாராட்ட முடியுமா? முடியாது. நான் பரிசுத்தவான் என்று நாம் நினைக்க முடியுமா? முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி, யாரை நாம் இழந்திருந்தாலும் சரி, அந்த இழப்பின் மத்தியிலே அந்த துக்கத்தை தாங்கும்படியான கிருபையை தருகிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். தேவன் நம்மை தாங்குகிற தேவன், நம்மை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சரீரமெல்லாம் அவன் வியாதி பிடித்தவனாக. சரீரத்துல எப்படிப்பட்ட வியாதி என்று கேட்டால், சரீரமெல்லாம் கொப்பளம் வந்து அவன் புண்களினாலே அவன் புண்கள் நாறிக்கொண்டிருக்கிறது. அவர் ஒரு ஓட்டை எடுத்து சுரட்டி கொண்டிருந்தானா அப்படின்னா பயங்கரமான பெயின் அண்ட் இச்சிங். என்ன வியாதியும் தெரியாது, பயங்கரமான கொடுமையான ஒரு நிலைமையில அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வியாதியாவது ஆண்டவர் எடுத்து மாற்றலாமே, அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கலாமே. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பான். அவன் ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு சுகமாகல. ஆனா சுற்றி வந்தாங்களே இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அந்த நண்பர்கள் அவங்க வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்கன்ட்டு நான் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து இவனை கரெக்ட் பண்றதுக்கு வந்தாங்களே தவிர, இவனை குறை சொல்ல வந்தாங்களே தவிர அவனுக்காக அவர்கள் ஜெபம் பண்ணவில்லை. இவன் தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய வேதனை மத்தியில அவன் ஜெபிக்கிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். அவனுடைய விண்ணப்பத்தை பார்க்கிறோம். விண்ணப்பமாக வார்த்தைகள் வெளிப்படுகிறது. கர்த்தர் என்ன சொல்லி இருப்பாரு? என் கிருபை உனக்கு போதும். ஆமென், அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் அந்த பவுலுக்கு அன்றைக்கு சொன்னார். இந்த யோபு கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல, ஆனாலும் கர்த்தர்களை தாங்கும்படியாய் சகிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒருவேளை உங்க கணவன்
ஒரு உங்களுக்கு கிடைத்திருப்பது எப்படின்னு சொன்னால் என்னவென்றால், உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய மனைவி ஒரு நோய் பிடித்தது போல உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வியாதியை வச்சு சமாளிக்கிறது மாதிரி கணவனை சமாளிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு மனைவி அப்படி சமாளிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு கணவன் அப்படி சமாளிச்சுட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைத்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பார் என்று சொன்னால், கீழ்ப்படியாத பிள்ளைகளாக உங்களுக்கு ஒரு தலைவலியாக, எனக்கு ஒரு தலைவலியை கொடுத்து விட்டார் ஆண்டவர், என் ஜெபத்தை கேட்கவில்லை, எனக்கு கிடைத்த பிள்ளைகள்லாம் எனக்கு ஒரு ஹெட்டேக், தலைவலியாக இருக்கிறார் நினைத்துக் கொண்டிருக்கலாம். சில சமயத்துல நமக்கு வந்து சேர்ற வேலைக்கு வந்து சேர்ற ஆட்களும் தலைவலியா மாறிடுவார். தலைவலியாவே இருந்தார். ரொம்ப வருஷமா ஒரு தலைவலி தான். சமாளிச்சு வேற வழியே இல்லை. இல்லைன்னாலும் முடியாது. நேரம் வந்தது, காலம் வந்தது, கர்த்தர் அவரை கொண்டு போனார். அந்த இடத்துல வேறு நல்ல சரியான ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்தினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகவே சில ஆட்களை, சில நண்பர்களை கர்த்தர் தலைவலியா கொடுப்பார். இந்த யோபுக்கு நண்பர்கள்லாம் ஒரு ஹெட்டேக் தான், கம்ஃபர்ட் இல்லை, அவங்களுடைய மனதை ஆரோக்கியப்படுத்துவர்கள் அல்ல, அவர்கள் மனதுக்கு ஆறுதலாய் வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் அல்ல. அதே நிலைமையில மனைவி இருந்தாலும் சரி, கணவன் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு நண்பனை தலைவலியாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற வேலையாள் ஒரு தலைவலியாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இதை நான் தலைவலியை கொடுத்திருக்க எதுக்காகன்னா உன்னை சரிப்படுத்துறதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தருவதற்காக. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இதை சகிக்க 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 என்ன பெருகும் என்றால், தேவனுடைய கிருபை பெருகுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெருகிறது. எந்த அளவு சகிக்கிறோம், அந்த சூழ்நிலையில எந்த அளவு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோமோ, எந்த அளவு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ, கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தலைவலியை வச்சுட்டு நீங்க துதிக்க முடியுமா? முடியாதுதான். ஆனா அதுல யார் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, துதிக்கிறவளுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அதிகமான கிருபையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெருக செய்கிறவர், கிருபையை பெருக செய்கிறவர், தலைமுறை தலைமுறையாய் நித்தியமாய் நீடிக்க செய்கிறவர். தேவனுடைய கிருபை உங்களில் பெருகணும்னு சொன்னா நீங்க இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலையும் முறுமுறுக்காம கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அப்பொழுது கிருபை அதிகமாய் பெருகச் செய்வார், கிருபை அதிகமாய் பெருகச் செய்வார். சிலருடைய வாழ்க்கையில கிருபை குறைந்து போய்கொண்டே இருக்கும். கடைசியில சீரோக்கு வந்துடும். கடைசியில சுத்தமாக கிருபையே இல்லாம போயிடும். சிலருடைய வாழ்க்கையில கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும், கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே மரியாளை பார்த்து தூதன் சொல்கிறான், கிருபை பெற்றவளே, கிருபை அதிகமாய் பெறும் பொழுது கர்த்தர் தம்முடைய பாத்திரமாய் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிருபையை நாம் இழந்து போகும் பொழுது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு பாரமாய் இருப்போம், மற்றவர்களுக்கும் ஒரு பாரமாய் மாறிவிடுவோம். மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அல்ல, ஒரு சாபத்தீடாய் மாறிவிடுவோம். கிருபையை இழந்து போனவன ஒரு ஆள் ஒரு வீட்டில் இருந்தான்னா நிச்சயமாகவே அவனை வைத்து சமாளிக்க ரொம்ப கஷ்டம். கிருபை இல்லாம ஒரு ஊழியக்காரனை வச்சு ஒரு சபையில சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஊழியக்காரன் அவனுக்கு கிருபை இருக்கணும். ஊழியக்காரன் அப்படின்னு பெயர் இருந்தா போதாது. தகப்பன் அப்படின்னா தகப்பன் கிருபை பெற்ற தகப்பனா இருக்கணும். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ வாழ்க, உன் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை பெற்றவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் குடும்பத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னுடைய சமுதாயத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் சபையிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சபையில நீங்க எல்லாருக்கும் மேல ஆசீர்வாதமா இருக்கீங்களா? கிருபை பெற்றவர்களை கர்த்தர் இந்த சபையிலே அவர் முதல் ஸ்தானத்தில் வைத்து அவர் பயன்படுத்த போகிறார். அநேகருடைய ரட்சிப்புக்கு அவர்களை கர்த்தர் எடுத்து என்ன செய்வார் என்றால் உபயோகப்படுத்துவார். அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்கள் எடுத்து என்ன செய்வார், அவர் உபயோகப்படுத்துவார்.
நோவாவை கொண்டு பயன்படுத்தினது போல உலகமெல்லாம் அழிந்து போகும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாய், உலகத்தை பாதுகாக்கும்படி, உலகத்திலே இருக்கிறதான மிருகங்களை எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படி, உலகத்துள்ள ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் பாதுகாக்கும்படியாய் தேவனுடைய அந்த திட்டத்திற்கென்று கர்த்தர் இவனை தேவன் வைத்து பயன்படுத்தினது போல தேவன் உங்களையும் தன்னுடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேற உங்களை பயன்படுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபையின் பாத்திரமாய் மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நான் தாழ்த்துறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். கிருபை உள்ள ஒரு தகப்பன், கிருபை உள்ள ஒரு தாய், கிருபை உள்ள ஒரு ஆசிரியர், கிருபை உள்ள ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், கிருபை உள்ள ஒரு சபை விசுவாசி, கிருபை பெற்ற ஒரு யார் பெற்றோராக இல்லைன்னா சபை பாஸ்டராக இருந்தா அதுதான் மகிமையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் அதுதான். சவுல் கிருபை இல்லாதவன், கிருபை இழந்தவன். ஆனால் தாவீது கிருபை பெற்றவன். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். சங்கீத புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? சங்கீத புத்தகம் படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அநேகர் இப்போ நம்ம பைபிள் படிக்காதனால சங்கீத புத்தகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வேற இருக்கலாம். அதனால தான் நான் சொல்லித்தரேன். பைபிள் இருக்கிறது, சங்கீதம் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் அதை பறந்து போயிடும். நல்ல ஆறுதலான வார்த்தை. அவன் அந்த சங்கீதத்தை அப்படி என்ன செய்யிருக்கிறான்? பாடி இருக்கிறான். எத்தனை பேர் கிருபை பெற்றவங்களா மாறணும் விரும்புறீங்க? உங்க வீட்டில் கிருபை பெருகணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களுக்குள்ள கிருபை பெருக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் பெருக செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 103ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். 103ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை மறுபடியுமாய் நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் 18ஆவது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. தேவனுடைய கிருபை யாருக்கு பெருகும்? யாருக்கு தேவனுடைய கிருபை தொடர்ந்து கிடைக்கும்? கிருபை பெற்று யார் பயன்படுத்தப்படுவார்கள்? கிருபை பெற்று யார் இந்த உலகத்தினுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்வார்கள்? யார் கிருபையை பெற்று அவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள்? யார் கிருபையை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வார்கள் என்பதற்கு தேவனுடைய வசனத்தில் இருந்து நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறது? அதாவது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கிருபையை பெருக வேண்டும் என்றால் உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய வேண்டும். உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். வாட் இஸ் கவனன்ட்? உடன்படிக்கை என்று சொன்னா என்ன? பைபிள்ல வேதத்துல சொல்லி இருக்கிற அநேக வார்த்தைகள் நமக்கு விளங்காது, புரியாது. ஆங்கிலத்திலே கவனன்ட் என்று சொல்லப்படுகிறது, தமிழிலே உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்யாண ஆராதனைக்கு வரணும். இங்க சபையில கல்யாணம் நடக்கும் பொழுது ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து நிறுத்தி சம்மதம் கேட்போம். நீ இவரை ஒரு விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்றாயா? ஆமா. சிலர் ரொம்ப சத்தமா சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. சிலர் கொஞ்சம் மௌனமா தான் சொல்லுவாங்க. காரணம் பாதி பிடிச்சிருக்கும், பாதி பிடிக்காம இருக்கும். ஆகவே கொஞ்சம் மௌனமா சொல்லுவாங்க. சிலர் வாயிலேயே சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் கம்பல் பண்ணி கொண்டு நிறுத்தியிருப்பாங்க, அடிச்சு நிறுத்தின மாதிரி நிறுத்தியிருப்பாங்க. ஆகவே ரொம்ப சோகமா நிற்பாங்க. சிலர் அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷமா அவர் முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க, ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் எனக்கு தடை ஒன்றும் இல்லை, விவாகம் பண்ண நீ சம்மதிக்கிறாய்? ஆம் சம்மதிக்கிறேன்னுவாங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டு அவரும் ஆம் அப்படி ரெண்டு பேருமே சிரிச்ச முகத்தோட சொல்லுவாங்க. அப்படி சம்மதம்னு சொன்னால் நாங்கள் சொல்றது எல்லாத்தையும் கீழே சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லி என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா சில பிரமாணங்களை கொடுப்போம். சில பிரமாணம், இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லி, பிறர் முகம் பாராமல் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உனக்கே நான் என்ன செய்வேன்? மனைவியாக இருப்பேன், உனக்கே நான் கணவனாக இருப்பேன் அப்படின்னு எல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாம் சொல்ல வைப்போம். இதுக்கு பேர் தான் கவனன்ட் மேக்கிங். என்ன செய்வது?
உடன்படிக்கை செய்வது. உடன்படிக்கைக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் லா, பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே அது செய்யப்படுகிறதுக்கு பெயர் தான் உடன்படிக்கை என்று சொல்லி பெயர். இந்த உடன்படிக்கையிலே பிரமாணம் மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையிலே சட்டதிட்டங்கள் மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையிலே ஒழுங்குகள் மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையிலே என்ன இருக்கு தெரியுமா? there are promises in the covenant. வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. உடன்படிக்கையை செய்யும் பொழுது கடைசியில ஒரு வார்த்தை, இனி எனக்குள்ளதெல்லாம் உனக்கு, ஆமென் அப்படின்னு சொல்லி கணவன் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார், என் சகல சுதந்திரத்துக்கும் என் மனைவி அவள் பங்குள்ளவள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ யார் வீட்லயோ வளர்ந்து இப்ப ஸ்டேஜில் வந்து கையை பிடிச்ச உடனே இவ சொத்தெல்லாம் இந்த அம்மாவுக்கு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இதுதான் கவனன்ட், இதுதான் கவனன்ட். நீங்க எங்கேயோ இருந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தண்ணீர மூழ்கி ஞான ஸ்நானத்தின் மூலமா எப்ப உடன்படிக்கை பண்ணுகிறீர்களோ, பண்ணும் பொழுது ஆண்டவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் சுதந்திரராய் மாறிவிட்டு கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அப்படி அன்புக்கும் பாசத்துக்கும் நன்மைகளுக்கும் நீங்கள் பாத்திரர். அதாவது கர்த்தர் சொல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதில்லை. இது யார் சொல்வா? பொதுவா ஒரு மனைவியை பார்த்து கணவன் சொல்றது தானே. ஒரு மனைவி அப்படின்னு சொன்னால என்ன, சின்ன வயசுல குழந்தைய இருக்கும் பொழுதே அம்மாவை பார்க்கும் பொழுது சாப்பாட்டுக்காக அம்மாவை பார்க்கும், அப்பாவை பார்க்கும் பொழுது என்னன்னா ஒரு ஹீரோவா பார்க்கும். அப்பா ஒரு ஹீரோ. பெண்கள் எப்பவும் அப்பா ஒரு ஹீரோவா சின்ன வயசுலயே பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவர் ஹீரோ யார் தெரியுமா? வரப்போகிற கணவன் தான் யாரு? ஹீரோ. அவருக்கு பின்னால அவருடைய பலத்துல அவருடைய உதவியில ஜீவிக்கிற ஒரு இனம்தான் பெண்ணினம். அவங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த அன்பும் பாசமும் அந்த பாதுகாப்பும் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. யாரிடத்துல? கணவனிடத்துல இருக்கிறது. என்ன விளங்குகிறது அப்படின்னா, ஒரு நல்ல கணவன் அப்படின்னு சொன்னா மனைவியுடைய தேவையை அறிந்து கொடுக்கிறவன், மனைவியை நேசிக்கிறவன், மனைவியை நன்றா நேசிக்கிறவன், மனைவியுடைய தேவை அறிந்து கொடுக்கிறவன், மனைவியை பராமரிக்கிறவன், மனைவி விசாரிக்கிறவன், மனைவிக்கு உதவியா இருக்கிறவன். அந்த உடன்படிக்கையின் மேன்மை அதுதான். This is the blessing of the covenant. அந்த உடன்படிக்கையினால் நாளை கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை. அதைவிட ஒரு பெரிய மணவாளன், நித்திய மணவாளனுக்கு நம்ம எல்லாரும் அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சீக்கிரம் வெளிப்பட போகிற மணவாளனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நமக்காக ஜீவனையும் கொடுத்தவர். நம்மையில் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நமக்கு தேவைகளை தருகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென், அல்லேலூயா. என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். கொஞ்ச நாள் புருஷன் கூட இணைந்து வாழுகிற ஒரு நல்ல மனைவியா இருந்தா புருஷனை போல மாறிடுவா. மனைவியோடு இணைந்து வாழுகிற கணவன் மனைவியோட மாறினா இல்லையோ, நல்ல கணவனா இருந்தா கணவனுடைய சுபாவங்கள்லாம் மனைவிக்கு என்ன செய்யும்? வந்துவிடும். இந்த மணவாளன் இயேசுவோடு கூட இணைந்து நாம் வாழுவோம் என்று சொன்னால் அவருடைய சுபாவங்கள், அவருடைய தன்மைகள் எல்லாவற்றுக்கும் நாம் சொந்தக்காரலாய் மாறப் போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன இருக்கிறது? பிரமாணம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. Promises are there. வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் வேணும். எல்லாருக்கும் புருஷனுடைய நன்மைகள் தான் வேணும், புருஷனுடைய ஆசீர்வாதங்கள் வேணும், புருஷன் மூலமாய் கிடைக்கிற உபகாரங்கள் வேணும். ஆனா என்ன வேண்டாம்? ஒழுங்குகளும் பிரமாணங்களையும் நம்ம கை கொள்ளுகிறதே இல்லை. நம்ம மனம் போல ஜீவிக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையை நாம் என்ன செய்கிறோம்? முறிக்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட குடும்பத்திலே கணவன் என்ன நினைக்கிறார்? வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார், உள்ளம் என்ன செய்கிறது? புண்படுகிறது. உடன்படிக்கை அது முறிக்கப்படுகிற நிலையிலே மாறுகிறது. அந்த உடன்படிக்கை உடைந்து போன உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை சரியாக அது செயல்படுத்தப்படவில்லை. அருமையார்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உடன்படிக்கை இயேசுவோடு பண்ணியிருக்கிறோமே, அந்த உடன்படிக்கை என்று சொன்னால் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு, அந்த உறவு வாழ்க்கை, உறவின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கை,
அவரோடு எப்படி வாழுகிறோம் என்கிற வாழ்க்கை. சமாதானமா வாழ்றோமா? கீழ்ப்படிந்து வாழுகிறோமா? அவர் சொன்னவைகள் அவர் மனசில் நினைக்கிறதையே செய்யக்கூடிய அளவில் இருக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு பயந்த மகன், எனக்கு பயந்தவன், எனக்கு பயப்படுகிறவன், உன்மேல் என் கிருபை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் குடும்பத்தின் மேல் என் கிருபை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உடைய குடும்பம் அந்த உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். எங்க வீட்டுல சினிமா ஓடாது, ஸ்தோத்திரம். எங்க வீட்டுல சினிமா பாட்டு ஓடப்படாது சொல்லணும். நாங்க சினிமா தியேட்டருக்கு போக மாட்டோம். எங்க வீட்டுல இனி விக்கிரக ஆராதனைக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. எங்க வீட்டுல இந்த பாவத்துக்கு இடம் இல்லை என்று சொல்லி நாம் அதிலே உறுதியாய் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். புருஷன் கைவிட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு பயப்படுற பயம் இல்லை. அவருடைய அன்புக்கு அவருடைய பாசத்துக்கும் நான் தகுதி உள்ளவளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனைவி விரும்பி கை கொள்ளுகிறார், சட்ட திட்டங்களை கை கொள்ளுகிறாள் அல்லவா? அது போலத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்ம நரகத்துல தள்ளிடுவாரு அப்படிங்கிறதுக்காக பயப்படுவதல்ல. அவர் வருத்தப்படுவார், ஆண்டவர் வருத்தப்படுவார். அவருடைய அந்த வருத்தத்தை நான் சம்பாதிக்கவே கூடாது. என் ஆண்டவர் இயேசு கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கு, அவர் வேதனைப்படுவதற்கு, அவர் துக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நான் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நான் கை கொள்ளுவேன். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை எந்நாளும் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்னென்றைக்கும் உள்ளது. அது மாத்திரமல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதே. வந்து ஆண்டவர் நோக்கி கேட்போம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, உம்முடைய கிருபை இல்லாமல் நான் பாவத்தை ஜெயிக்க முடியாது, உம்முடைய கிருபை இல்லாமல் நான் சோதனைகளிலே நிலை நிற்க முடியாது, உம்முடைய கிருபை இல்லாமல் நான் உமக்காக எதையும் செய்ய முடியாது, பயன்பட முடியாது. என்னை குறித்த உம்முடைய நோக்கமும் சித்தமும் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. அதற்கான கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தகப்பனே, என் தலைமுறை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில நித்திய கிருபையை நான் பெற்றுக்கொண்டு நான் யுகாயுக காலமாய் உம்மோடு வாழ வேண்டும். ஆண்டவரே, பாதி வயதிலே கிருபை இழந்து விடக்கூடாது, முதிர் வயதிலே நான் கிருபை இழந்து விடக்கூடாது. கடைசி மூச்சு வரையிலேயும் அந்த கிருபையை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற ஆட்கள் உங்களை தாழ்த்தினவர்களாக கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. அன்றைக்கு மரியாள் சொன்ன வார்த்தை அது. கிருபை பெற்றவள், கிருபையை அவள் அடைந்தது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவள், கர்த்தருக்கு முன்பதாக நான் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, இன்று முதல் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து வாழ நான் இந்த வேளையிலே வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நான் துக்கப்படுத்த மாட்டேன், உம்முடைய மனதை நான் புண்படுத்த மாட்டேன், உமக்கு விருப்பமான இல்லாத காரியங்கள் எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு எது விருப்பமோ, உமக்கு எது பிடிக்குமோ அதை மாத்திரம் நான் அறிந்து புரிந்து செய்கிறவளாயிருப்பேன் என்று சொல்லுகிற ஆட்கள் மறுபடியும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு அடிமை என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இதோ நான் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய கிருபை உன்மேல் என்றென்றைக்கும் இருக்கும். என்னுடைய கிருபை எனக்கு பயப்படுகிற உன்னுடைய பிள்ளைகள் மேல அது அநாதியாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கிருபை உனக்கு பெரிதான அளவிலே, வானத்துக்கு பூமி எவ்வளவு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமா என்னுடைய கிருபை உன் வாழ்க்கையில் விளங்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Oh, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, கவலை இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. யார் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, துதிக்கிற எல்லாரும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று விரும்புகிறார். தாழ்த்தி துதியுங்க,
துதிக்கும் பொழுது நம்முடைய தாழ்மை விளங்கும். ஓ ஹல்லேலூயா. பணிவோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள், தாழ்மையோடு அவரை மகிமைப்படுத்துங்கள், சத்தமாய் அவரை மகிமைப்படுத்துங்கள். எரிகோ கோட்டைகள் உடையும். விசுவாசித்த கர்த்தரை மகிமைப்படுத்த சகோதரனே, விசுவாசித்த கர்த்தரை மகிமைப்படுத்த சகோதரியே. சிறைச்சாலை கதவுகள் அதிரும். உன் கட்டுகளை கர்த்தர் திறப்பார். புதிய வழிகள் உனக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கானானை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் தேவன் உன்னை வழி நடத்துவார். அவருடைய சுதந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் உன்னை ஆண்டவர் சொந்தக்காரியாக மாறும்படி அழைத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழ எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவருக்காக வாழ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை சவுல் இழந்து போனாப்பா. ஆனா தாவீதை பார்த்து சொன்னீர், சவுலை விட்டு விலக்கினது போல என் கிருபையை நான் அவனை விட்டு விலக்க மாட்டேன் சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தலைமுறையாய் எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து சேரணும் ஆண்டவரே. ஒருவரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது. என் தலைமுறைக்கு உம்முடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, குடும்பத்துக்கு உம்முடைய கிருபையை தாங்க. உம்முடைய கிருபை என் குடும்பத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உம்முடைய கிருபை கணவனுக்கு ஆண்டவரே பெருகட்டும், மனைவிக்கு பெருகட்டும், பிள்ளைகளுக்கு பெருகட்டும், எங்க சபையிலே பெருகட்டும், எங்க போதகருக்கு பெருகட்டும், எங்க சபையிலே பாடுகளுக்கு உம்முடைய கிருபை பெருகட்டும், உதவியாளர்களுக்கு பெருகட்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே உதவியாளர்களுக்கு கிருபை பெருகுவதாக, ஜெபக்குழு தலைவர்களுக்கு கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலண்டியர்ஸ்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை பெருகுவதாக. இசை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை தாங்குகிற கிருபை, கர்த்தருடைய கிருபை தாங்குகிற கிருபை. சொல்லுங்க, உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், சுகவீனத்தோடு வந்திருக்கிறேன். என் அக்கிரமங்கள் எல்லாவற்றை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, கிருபையினாலே என் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த வேளையில என்ற வியாதிகளை நீர் இப்பொழுது சுகமாக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி விசுவாசிக்கிற மக்கள் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே இப்பொழுது தம்முடைய கரத்தை நீட்டி உங்கள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் இருக்கிற வியாதிகளை அவர் அப்புறப்படுத்துகிறார். சுகம் உண்டாகிறது, பலவீனம் நீங்கி போகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். ஓ, பலவீனப்படுத்தும் ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். இப்பொழுது உன் பலவீனத்தை எல்லாவற்றை கர்த்தர் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்து. உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டவர் இன்னும் உனக்கு 10 ஆண்டுகளை அல்ல, அதிகமான ஆண்டை கூட்டி கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஓ, நீ சீக்கிரம் அழித்து போவேன் நீ பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், 10 ஆண்டுகளை அல்ல, அதுக்கு மேலாய் உனக்கு நான் தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி நான் மீட்டு உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த பூமியிலே நீ நன்மையும் கிருபையும் சுதந்தரித்துக் கொள்வாய். நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அப்பனே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய கிருபையிலே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபையிலே எங்களை நிலைநிறுத்துங்க. உம்முடைய கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எந்த மாயையான காரியங்களையும், அழிந்து போகிற காரியங்களையும், எந்த சிற்றின்பங்களையும் நாங்கள் பற்றி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, அதிலே நாங்கள் தொடர்ந்து காணப்படாதபடிக்கு உம்முடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக, உம்முடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்க, உம்முடைய சத்தியத்தை அதிகமாய் தேட நீ உதவி செய்யுங்க. அதிகமாய் துதிக்கும்படியாக உதவி செய்யுங்க. அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தும்படியாக தாழ்மையின் ஆவியை கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபையிலே நீர் வளர செய்வீராக. தேவ சமூகத்தெல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா?
நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.